கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். உன் நாமம் வாழ்க ராஜா, உன் தந்தையே. உன் நாமம் வாழ்க ராஜா, பின் தந்தையே. உம் அரசு வருக ராஜா, என் தந்தையே. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நீயே, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நீயே, என்னாலும் வெற்றி தருவே. வாழ்க ராஜா, அல்லேலூயா. சொல்லுவோம், வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா. சேர்ந்து அல்லேலூயா. ஆமென். வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா. ஆண்டவரே, உங்க பரிசுத்தமுள்ள மகிமை நிறைந்த உங்க உன்னதமான நாமத்தை நாங்கள் சேர்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மத்தியில் நீங்கள் வந்ததற்காக நன்றி. எங்கள் மத்தியில் நீங்கள் இறங்கி வந்திருக்கிறதற்காக நன்றி. நாங்கள் ஆராதிக்கும் போதெல்லாம் எங்கள் நடுவில் உலாவுகிறீரே. இப்பொழுது இந்த துதியோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய வீட்டில், அவங்க மனதில், அவங்க சிந்தனையில் உங்கள் மகிமை இறங்கி வரட்டும் என்று நான் செபிக்கிறேன். பொல்லாத கிரியைகள் அவங்களை சூழ்ந்திருக்குமானால், இருள் அவங்களை சூழ்ந்திருக்குமானால், இயேசுவின் நாமத்தில் இந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றி ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் 18 சங்கீதம் அதனுடைய 28வது வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். அங்கு வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் பலவிதமான இருளிலே கடந்து சென்ற அனுபவங்களை குறித்து அவர் பலமுறை சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. 23 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது தடியும் கோலும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் அவர் இருளின் வழியாக கடந்து போன போது தேவன் அந்த இருளின் பாதையில் அவருக்கு எப்படியாக உதவியாக இருந்தார் என்பதை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத விதத்தில் எப்படி ஒரு பகல் காலம் முடிந்து இரவு வருகிறதோ அதுபோல சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருள் கடந்து வருகிறது. அப்படி இருள் கடந்து வரும் பொழுது நாம் அந்த இருளை கடந்து செல்வதற்கு முடியாதபடிக்கு சில நேரம் மிகவும் தவித்து போய்விடுகிறோம், சோர்ந்து போய்விடுகிறோம், கலங்கி போய்விடுகிறோம். இந்த நாளிலையும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சில இருளை நீங்கள் கடந்து போகிறீர்கள் என்றால், அல்லது இன்றைக்கு இருளின் பாதையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார்,
கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய விளக்கை அவர் ஏற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய விளக்கை ஏற்றிவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இருள் போய்விடும், அந்தகாரம் போய்விடும். ஆண்டவர் நமக்கு விளக்காக வந்துவிட்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் இருள் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு விளக்காக முன் சென்று நம்மளை அருமையாக நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதக்காரனுடைய நம்பிக்கை அது. என் தேவன் என்னுடைய இருளை வெளிச்சமாக மாற்றுவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட அவர் அந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் 107ஆம் சங்கீதம் அதனுடைய 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். அவங்க கட்டுகளை என்ன செய்கிறாராம்? அறுக்கிறாராம். பார்த்தீங்களா? ஒரு இருள் நம்மளை கட்டி வைக்க முடியாது, கர்த்தர் அதை அறுத்துடுவார். அந்த அதிகாரம் தெய்வத்துக்கு இருக்கிறது. இன்றைக்கு இருள் ஒரு கட்டு போல நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிறது. நீங்கள் இன்னைக்கு கட்டப்பட்டு இருக்கிறீங்களா? என்னால் வெளியே வரணும் ஆசைப்படுறேன், ஆனால் ஏதோ என்னை கட்டி வச்சிருக்கிறது. பில்லி சூனியங்களினால, மந்திரவாதத்தினால, பலவிதமான கிரியைகளினால என்னை கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு நீங்கள் கலங்குறீங்களா? இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து உங்களை உயர்த்த விரும்புகிறாரு. அந்த மரண இருளின் கட்டுகளிலிருந்து, அந்த அந்தகாரத்தின் கட்டுகளிலிருந்து தெய்வம் உங்களை விடுதலையாக்கி நிச்சயமாக உயர்த்த முடியும். விசுவாசிக்கணும், நீங்கள் நம்பணும், ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சங்கீதம் 112:4 சொல்லுகிறது, செம்மையானவர்களுக்கு வெளிச்சம் உதிக்குமா. நீங்கள் தேவனுடைய வழியில் உத்தமமாய் நடக்க பாருங்க, உங்களுக்காக கர்த்தருடைய வெளிச்சம் உதித்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வெளிச்சம் உதித்து கொண்டே இருக்கும். ஏசாயா 9:2 சொல்லுகிறது, அவர்கள் மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுவை குறித்து தீர்க்கதரிசி முன்கூட்டி சொன்ன ஒரு வார்த்தை இது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த உலகத்தில் வெளிச்சமாக வந்த தெய்வம், பிரகாசிக்க வந்த தெய்வம், மரண கட்டிலிருந்து, இருளின் கட்டிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் வெளிப்பட்ட தேவகுமாரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. வாலிப தம்பி, அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இருளடைஞ்சு போயிருக்கிறீங்களா? உங்கள் இருளை மாற்றுவதற்கு தான் இயேசு வந்தார். இன்றைக்கு அவருக்கு உங்கள் வாழ்க்கையை, உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்க முன் வருவீங்களா? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில் என் வாழ்க்கையில் அந்தகாரம் வந்துவிட்டது, நான் இருளை விட்டு வெளியே வர முடியாமல் இருளினால் கட்டப்பட்டு கிடக்கிறேன், என் வாழ்க்கையில் உள்ள இருளை யார் வெளிச்சமாக மாற்றுவார்கள் என்று ஏங்கி பெருமூச்சு விட்டு கதறிக்கொண்டிருக்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். பாவ இருளின் பிடியில் அகப்பட்டவர்கள் வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்களே, என் அன்பு தெய்வமே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த பாவ இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா இன்றைக்கி வெளிச்சம் வரணும்யா. மரண படுக்கையில் கிடக்கிறாங்க, வியாதி படுக்கையில் கிடக்கிறாங்க, கட்டப்பட்டு கிடக்கிறாங்க. தெய்வம் பிள்ளைகளை உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா அற்புதம் நடக்கட்டும், வியாதி படுக்கை மாறட்டும், மரண இருள் மாறட்டும், கண்ணீரின் அனுபவங்கள் மாறட்டும், தோல்விகள் பயங்கள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் என்கிற அந்த மெய்யான ஒளி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்து பிள்ளைகளை விடுவிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.